ஹாய் ஹால் வெல்கம் டு சாய்ஸ் டேரி. ஸோ இந்த மினி விலாக் எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி சாஷா பாப்பாவோட மினி விலாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சார் வந்து இன்றைக்கி செம்ம ஹாப்பியில் இருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஸோ சாஷா பாப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வர போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து சாஷா பாப்பா அப்படியே செம்ம க்யூட்டாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? எஸ். ஸோ சாஷா பாப்பாவுக்கு வந்துட்டு ரீசெண்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இவன் வேறு ஒரு 20 டேஸாக குளிக்க வைக்காமல் ரொம்ப டர்ட்டி பையனாக இருக்கானா. ஸோ இன்றைக்கி குளிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னாவே வந்து அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான், எங்கேயாச்சும் ஓடி போய் ஒளிஞ்சிடுமா. ஸோ அதான் கிச்சனில் இருக்கும்போது டெய்லி மார்னிங் வந்து சார் இப்படி தான் உடனே தூக்கு அந்த கவுண்டர் டாப்பில் வந்து என்னை வந்துட்டு உட்கார வை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் அந்த ஸ்டிக் வந்து மார்னிங்கே நம்ம வந்து கொடுத்துருவோம். மார்னிங் நான் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா என் கூடவே தான் இருப்பான், எங்கே போனாலும் சுற்றிட்டே இருப்பான். ஈவன் நான் வந்துட்டு வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னா கூட அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாசக்கார பைப்பில் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னா ஒன்று கிச்சனுடைய டோர்கிட்ட அங்கே உட்காந்துருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மாதிரி மேலே ஏறி உட்கார வைக்கணும். நான் பாட்டுக்கு வேலை பார்க்கலாம், ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணவே மாட்டான். அமைதியாக அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்ப்பான். திடீர்னு வெளியில் வந்து காக்கா கத்துது, இல்லை ஏதாவது அணில் வருது, இல்லை சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த ஜன்னல்லேருந்து வேடிக்கை பார்ப்பான். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்துட்டே இருப்பான். சமத்து பையன், கொஞ்சம் கூட சேட்டை பண்ண மாட்டான் அண்ட் கொஞ்சம் கூட கத்த மாட்டான். சாஷாக்கு முதல் நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போதே வந்துட்டு கத்தாமல் இருந்தானா எனக்கே ஒரு டவுட்டு, ஏன் இவன் கத்த மாட்டேங்கிறான், இவனுக்கு கத்த தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஸ்ரீசாய் கூட வந்துட்டு சேர்ந்து லூட்டி பண்ணும்போது மட்டும் சாருக்கு இவ்வளோ பெரிய வாய்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சத்தம் போடுவான். இப்போ கூட எனக்கு பக்கத்துலேயே தான் படுத்துட்ருக்கான். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பெட் லெவலாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு டால் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜிக்ஸு வந்து நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ சூப்பர். ஸோ நான் வந்து கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்துட்டு எதுவும் சீக்கிரம் சமைச்சிடலாம், இல்லை சீக்கிரம் அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அதனால் ஹெட்செட் போட்டுகிட்டே வந்து ஒன்று பாட்டு கேட்குறது, இல்லை ஏதாவது ஸ்டோரிஸு, ஸோ இல்லை ஏதாவது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் அந்த வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இப்போ தான் நான் வந்துட்டு சொன்னேன் நான் அவனை குளிக்க வைக்க போகிறேன் அப்படின்னா உடனே அவன் அப்படியே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுவான். குளிக்க வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு விளையாடிட்டே இருக்கணும், விளையாடணும், அப்படியே சுற்றணும், அப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும். பாய் போகிறோம் அப்படின்னாவே வந்து அவன் செம்ம குஷியாகிடுவான். ஏன்னா அவனுக்கு வண்டியில் வெளியில் சுற்றுறது அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பாப்பாவோட அதாவது சாஷா பாப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாப்பு. ஸோ அவங்க வந்துட்டு வெள்ளாளக்குண்டம்லேருந்து வர போகிறாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவனை குளிக்க வச்சேன் அப்படின்னா அகைன் நான் குளிக்கணும், அதுதான். ஸோ இப்போ இவனை குளிக்க வச்சுட்டேன். இவனோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி பாருங்களேன், எப்படி சுற்றுவான். என்ன கொஞ்சம் நேரத்துக்கு அவனை வந்துட்டு அடக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு சார் வந்து பயங்கரமாக இருப்பார். அப்படியே வீடெல்லாம் சுற்றுவான், பெட்டு ஃபுல்லாக தண்ணி பண்ணுவான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் அவன் பக்கத்தில் போனோம் அப்படின்னா நம்மளை கடிக்க வருவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுவான். கடிக்கிறதுனா கடிக்கலாம் மாட்டான், சும்மா அப்படியே அவன் வந்து நம்மளை பயம்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவன் கொஞ்சம் நேரம் பண்ணுவான். ஸோ இந்த குளிக்க வச்சதுக்கு முன்னாடி நான் வீடை வந்து க்ளீன் பண்ணி மாப் பண்ணிவிடுவேன். ஏன்னா இவன் வந்து மாப் பண்ணுற மாதிரி வீடை ஃபுல்லாக இந்த மாதிரி உருள் தண்டனை போட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதனால் இவன் இல்லை, எல்லா பெட்ஸுமே வந்துட்டு குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டிவாக தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். இவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே நான் நினைஞ்சி அதுக்கு நான் குளித்தாலும் இவனை குளிக்க வச்சதுக்கப்புறம் நானும் குளிக்கணும். அதுதான் வந்து நடக்கிறது ரெகுலராக. அண்ட் இவனுக்கு வந்து நம்ம ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர்லாம் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தோம். அங்கே ரொம்பவே புண்ணு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனாலே வந்து அடுத்த டைம் அவன் ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப பயப்படுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி பண்ணுறான். ஸோ நெயில் கட் பண்ணுறோம் இல்லை இயர் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கடிக்கிற மாதிரி பண்ணுறான்ட்டு நானே வீட்டில் வந்து ட்ரிம்மர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இவனை நம்மளால் சமாளிக்க முடியாது. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஹேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம மேலெலாம் எனக்கு ஆல்ரெடி சைனஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு ஹெவியான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் இவனை வந்து கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் மாதிரி வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் பண்ணாமல் பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா இவனும் ஓகேவாக தான் இருக்கான். ஸோ அதனால் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் நான் 3 டைம்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் எனக்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு ட்ரிம் ட்ரிம் மெஷினும் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருந்தது. இப்போ இவனுக்கு யூஸ் பண்ணி இப்போ லைட்டாக ஓகே இப்படி தான் பிடிக்கணும், இப்படி தான் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ சார் குளிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருப்பார். அண்ட் சாஷா பாப்பாவோட ரெகுலர் ரொட்டீன் அப்படிங்கிறதுமே வந்துட்டு அப்பப்போ மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நான் இவனை கட்டி போட்டுட்டேன் அப்படின்னா, இவன் வந்து பாப்பு கூட வந்து மிங்கிள் ஆகவே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து 2 பேருமே இப்படி தான். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இருக்கும். ஸோ பாப்பாவை, அதாவது பாப்புக்குட்டியை வந்துட்டு நான் கழட்டி விட்டுட்டேன். அவனுக்கு வந்து செயின் போட்டிருந்தாங்க. பட் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் கழட்டி விட்டுட்டேன். ஷாஷாவை நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் கட்டவே மாட்டோம். அவனுக்கு அப்படியே வந்துட்டு நாங்கள் பெல்ட் கூட போட மாட்டோம். வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் ஒரு சேஃப்டிக்கு போடுவோம். மற்றபடி வீட்டில் இருக்கும்போது பெல்ட் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவன் அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பான். அவங்க பாப்புக்குட்டி எப்படி இருக்கானோ அந்த மாதிரி தான். எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், எதுவும் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு இருப்பான். ஸோ பாப்புக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் செய்கிறோம். ஏன்னா 2 பேர் கடிச்சிக்கிறாங்க, ஏதாவது அடிபட்டுரும், கண்ணில் வந்துட்டு நெயில் பட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் செட் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. என்ன இருந்தாலும் என்ன விட மாட்டேங்கிறாங்க. எங்கே நான் போனாலும் அங்கேயே வந்து உட்காந்துக்கிறாங்க. பாப்புக்குட்டி வந்து உட்காந்தான் அப்படின்னா ஷாஷா பாப்பாவும் வந்து உட்காந்துப்பான். ஸோ அந்த மாதிரி 2 பேர் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு பாப்புக்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, அவன் கண் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு காஜல் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மீன் கண் மாதிரி. அண்ட் அவளோட அது பொண்ணு அப்படின்னு தெரியும், பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுப்பாங்க, கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஷாஷா வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபுட்டெல்லாம் வந்து பாப்பாக்காக வந்து விட்டு கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் போயிட்டே இருந்தது. இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் இவங்களுடைய சேட்டை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா வந்து சேர்ந்துருவாங்க. எப்படியே கடிச்சிப்பாங்க, அடிச்சிப்பாங்க, 2 பேரும் கத்திப்பாங்க அப்படிங்கிறதால ஸோ ஒன்றும் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேன். ஒன்றும் ஷாஷா வந்து சேர மாட்டான், அப்படி இல்லைனா வந்துட்டு பாப்புக்குட்டி வந்து சேர மாட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேருமே வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அடிச்சிப்பாங்க, திடீர்னு சாப்பிடுவாங்க, திடீர்னு வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு, டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்காக அடிச்சிப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நானும் வந்துட்டு இன்னொன்று வாங்கலாம், இன்னொரு பெட்டும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இல்லாத போது ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற கொஞ்சம் பயத்தால் வந்து அப்படியே விட்டுட்டுருக்கோம். சீக்கிரம் வந்துட்டு ஷாஷா பாப்பாவுக்கு வந்து பாப்பா பிறந்துருச்சு அப்படின்னா, இன்னும் இல்லை, அப்படி பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பாய் வச்சுக்கலாம் வீட்லேயே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம், அது நடக்கும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாப்புக்குட்டி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா கடைசியாக வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டிசப்பாயிண்டடாக இருந்தது. நாங்கள் எல்லாம் வந்துட்டு அவள் வயிறு கொஞ்சம் பெருசாகிருக்கு, அதனால வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். பட் ஆனால் இல்லை, டாக்டர் ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் எல்லாம் நிறைய வீடியோஸ் அங்கங்கே இருக்கிறதால டைமும் கிடைக்காததால் எந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் கூட உங்கள் டிப்ரெஷன்லாம் வந்து கம்மியாகணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ஜிப்ஸுவை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப டாய் ப்ரீடாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப சுட்டியாக, நமக்கு அந்த டிப்ரெஷன் என்னன்னு யோசிக்க கூட டைம் இருக்காது. அந்த மாதிரி இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அவ்வளோ ரசிக்கலாம். நம்ம குழந்தையாவே மாறிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி ஒரு லவ்வு, அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனு, அவ்வளோ சூப்பராக நம்ம கூடவே இருப்பாங்க. அதுதான் இவங்க மெயின். நான் ஷாஷா பாப்பா வீட்டில் விட்டுட்டு போனேன் அப்படின்னாலும் பயமே இல்லை. அவன் எந்தப்பான நான் எப்போ வருவேன் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். பார்த்து வந்த உடனே நான் அவனை வந்து கொஞ்சணும், அதுதான். ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் வந்து திடீர்னு சேருவாங்க, திடீர்னு வந்துட்டு ஓரமாக போயிடுவாங்க, அடிச்சுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பேரையும் கொஞ்சம் வேண்டிய நேரம். இது வந்து மார்னிங் டைமில் எடுத்தது, அடுத்த நாள். ஸோ இவங்க 2 பேரையும் இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேம்பரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து படுத்துப்பாங்க. சாஷா வந்து எப்போவுமே இப்படி தான் இருப்பான். பாப்பும் அவனை பார்த்துட்டு சரியும் கொஞ்சங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் க்யூட்டாக இருந்ததுன்னு சின்ன சின்ன வீடியோஸு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பாருங்களேன், பாப்புக்குட்டியோட அந்த ஹை ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.